Dear all, have a good day. In this day-to-day session, we are going to look at a language learning AI tool. Here we go. Language learning AI tool. Duolingo is a website and the app for learning languages. Here, Duolingo offered two versions. One is website, another one is mobile application. It makes learning fun with games and offer lessons in more than 40 languages. With the help of Duolingo, we can learn any language like a fun game, and it offers more than 40 languages. You can set goals, track your progress, and practice speaking, listening, reading, and writing through interactive activities. In Duolingo, with the help of interactive activities, we can learn any languages, and we can practice speaking, reading, writing, and you can also track your progress of what level you are in a particular language. It also uses AI chatbots and virtual characters to help you practice conversation and connect with others. Now we are going to take a look at the Duolingo AI tool. Just click here. So this is the home screen of Duolingo.com. So to get started, what you have to do, click here, the get started button. So I want to learn which language. Here I want to learn English. What language do you speak? Here I am speaking Tamil. So click Tamil. So Duolingoவை பற்றி நீங்கள் எவ்வாறு கேள்விப்பட்டீர்கள்? So click Google தேடல். ஏன் ஆங்கிலம் கற்கிறீர்கள்? நேரத்தை நன்கு உபயோகித்தல், பிறருடன் தொடர்பை உண்டாக்குதல், பயணத்திற்கு தயாராகுதல், எனது கல்விக்கு உதவியாக இருத்தல். So here you can select which option you want. So click this. தொடர்க. ஆங்கில மொழி உங்களுக்கு எந்த அளவு தெரியும்? எனக்கு சில பொதுவான வார்த்தைகள் தெரியும். பொதுவான உரையாடல்களில் ஈடுபட முடியும். பல்வேறு தலைப்புகள் பற்றி என்னால் பேச முடியும். பெரும்பாலான தலைப்புகள் பற்றி விரிவாக பேச முடியும். எனக்கு பொதுவான சில வார்த்தைகள் தெரியும். Which option you want, you can select here. தொடர்க. நீங்கள் அடையக்கூடியவை இதோ. தன்னம்பிக்கையுடன் உரையாடலாம். உங்களின் தினசரி கற்றல் இலக்கு என்ன? 10 நிமிடம். தொடர்க. பயிற்சியை நினைவூட்டுகிறேன், அது பழக்கமாக மாறும். Click here. Allow the notification. இப்போது தொடங்குவதற்கு சிறந்த இடத்தை கண்டறிவோம். முதலில் இருந்து தொடங்கு. தொடர்க. உத்வேகத்துடன் இருப்பது கடினமாக இருக்கக்கூடும். தொடர்க. எனவே Duolingo ஒரு சுவாரஸ்யமான கேமை போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்க. காஃபி, இவற்றில் எது காஃபி? So this is coffee. And then click here. சரியான அர்த்தத்தை தெரிவு செய்யுங்கள். காஃபி. காஃபியோட சரியான அர்த்தம் காஃபி. இவற்றில் எது டீ? Click here. இதை தமிழ் மொழியில் எழுதுங்கள். வார்த்தைகளின் மீது கர்சரை வைத்து அவற்றை
அவற்றின் அர்த்தத்தை நீங்கள் எப்போது தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். டி. வார்த்தைகளின் மீது கர்சரை வைத்து அவற்றின் அர்த்தத்தை நீங்கள் எப்போது தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கொள்ளுங்கள். டி. இதை தமிழ் மொழியில் எழுதுங்கள். வெல்கம், நல்வரவு. அட்டகாசம், நீங்கள் கடுமையாக பயின்று புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறீர்கள். தொடர்க. சரியான அர்த்தத்தை தெரிவு செய்யுங்கள். நல்வரவு, வெல்கம். இதை தமிழ் மொழியில் எழுதுங்கள். டி. நீங்கள் கேட்டதை தட்டுங்கள். Here what I have heard is welcome. So, welcome. இதை தமிழ் மொழியில் எழுதுங்கள். வெல்கம், நல்வரவு. வெல்கம், நல்வரவு. டீ ப்ளீஸ். தயவு செய்து டீ. டீ தயவு செய்து. நீங்கள் தான் சிறந்தவர். சரியான அர்த்தத்தை தெரிவு செய்யுங்கள். தயவு செய்து, ப்ளீஸ். காஃபி ப்ளீஸ். காஃபி தயவு செய்து. சிறப்பாக செய்தீர்கள். இதனை இன்னும் சிறிது கடினமாக்குவோம். தொடர்க. இதை ஆங்கில மொழியில் எழுதுங்கள். டீயா அல்லது காஃபியா? டீ ஆர் காஃபி? இதை ஆங்கில மொழியில் எழுதுங்கள். காஃபி ப்ளீஸ். ப்ளீஸ். காஃபியா அல்லது டீயா? காஃபி ஆர் டீ? So our first day lesson is over. So we have got 100% mark. ஒரு நாள் தொடர் சாதனை. உங்கள் தொடர் சாதனை முதலிலிருந்து தொடங்குவதை தவிர்க்க தினமும் பயிற்சி செய்யுங்கள். 30 நாட்கள் நிறுத்தப்பட முடியாத தொடரோட்டம். Select this to get a 30 days training. And then அனைத்து தினசரி சவால்களும் பூர்த்தி செய்யப்பட்டன. தொடர்க. 5 ரத்தினங்களை பெற்றுள்ளீர்கள். தொடர்க. ஒரு சுய விவரத்தை உருவாக்குவதற்கான நேரம். So click see later. So first day lessons over. If you want to continue the second day lesson, you will continue on the second day. Say for example, if you want to click the second day lesson, start the second day lesson, click here. So this is locked today. Tomorrow this lesson will be open. From tomorrow you can start with the lesson 2. So with the help of this Duolingo web app, you can learn any language with the help of the known languages. Say for example, today we have learned English, basic English lesson 1 with the help of Tamil language. In a similar fashion, you can learn English with the help of English. Also, you can learn French with the help of English. You can learn Hindi with the help of English. ChatGPT acts as another language learning AI tool. With the help of ChatGPT, we can practice conversation. Chat with ChatGPT in your target language, like ordering food or booking a hotel.
Build voice vocabulary. With the help of ChatGPT, we can build voice vocabulary. Ask for translations or list of common words on topics you want to learn. Learn grammar. With the help of ChatGPT, we can learn grammar. Get simple explanation of grammar rules with examples. Then it will automatically generate the rules and explanation of grammar rules. Improve writing. You can improve your writing by chatting with ChatGPT. Write something in the language and ask ChatGPT to correct or improve it. Practice listening. You can practice listening through ChatGPT. Use ChatGPT's responses as a script for listening practice or copy them to a text-to-speech app. Then you can easily understand the listening practice. Do exercises. Request quizzes, fill in the blanks or other language exercises. Then ChatGPT easily generate the quizzes, fill in the blanks and other language exercises. Then you can do it. Learn culture. Ask about idioms, slang or cultural facts related to a language. Then ChatGPT automatically generate. It will be helpful for us to learn a new language. Practice reading. Ask for short stories or simple articles in your target language. Then ChatGPT will generate. By reading the short stories and the simple article, you can improve your language learning skill. Set language goals. ChatGPT set language goals. Say for example, if you want to make a study plan for learning a new language, if you ask the ChatGPT, then it will automatically generate the daily study plan. It will be more helpful for us to learn new language. Now we can use ChatGPT as a language learning tool. To launch the ChatGPT home screen, what you have to do is click the ChatGPT button. So this is the home screen of ChatGPT. So here you can chat. Please ChatGPT help me to learn Hindi through English Yes, ChatGPT can help you learn Hindi through English. I can assist with basic vocabulary, common words and phrases with their English meanings, grammar rules, explain Hindi grammar in simple terms using English, pronunciation help, break down words phonetically, practice sentences, provide simple sentences for practice, Tanglish mode, teach you Hindi in Tanglish, Tamil English, if that's easier for you. Then exercise, offer quizzes or flashcards to reinforce learning. Please help me to learn Hindi grammar. Hindi grammar through English in Tanglish mode. So great. Let's start with the basic Hindi grammar in Tanglish mode. Hindi uses subject, object, verb, word order. For example, English, I ate an apple. இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ ஏட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் வந்து என்ன வரும்னா சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வரும், அடுத்து வந்து ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படியே மாறி வரும். வெர்பும் ஆப்ஜெக்டும் மாறி வருது ஹிந்தியில். இங்கிலீஷில் ஐ ஏட் அன் ஆப்பிள், நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன்
அப்படின்றத இங்கிலீஷில் ஐ ஏக் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதையே ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லலாம்? மே ஏக் சேப் காத்தா ஹூம், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். மே ஏக் சேப் காத்தா ஹூம். இங்கே மே அப்படின்றது என்னென்னா ஐ, நான்றத இங்கிலீஷில் மெயின் சொல்லுவோம், சாரி இங்கிலீஷில் வந்து ஐன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் மே. சேப்னா ஆப்பிள், காத்தா அப்படின்னா ஈட். அதாவது ஹிந்தியில் வந்து மஸ்குலின் ஃபெமினைன் இருக்குது. மஸ்குலினில் வந்து காத்தான்னு சொல்லுவோம், ஃபீமேலில் வந்து காத்தின்னு சொல்லுவோம். இதே ஹூம்னா ஆம்னு அர்த்தம். ஜெண்டர் ரோல் இன் ஹிந்தி nouns and verbs are generated. ஹிந்தியில் வந்து nouns and verbs வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். masculine words often end with a. ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் வேர்டு வந்து ஆல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லடுக்கா, லடுக்கானா பாய், லடுக்கா ஆல முடியுது, அதனால அது வந்து மேல். இதே ஃபீமேல்னா ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஈல முடியணும், லடுக்கி. ஃபெமினைன் வேர்ட்ஸ் ஆஃபன் எண்ட் வித் ஐ, அதான் லடுக்கி, கேர்ள். லடுக்கினா கேர்ள்னு அர்த்தம். அண்ட் தென் it will ask, would you like to practice forming sentences to learn about verb conjunction next? அடுத்த வந்து verb conjunctionோட sentence formingல வந்து practice பண்ணணுமா அப்படின்னு அது கேட்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம்னா எஸ் கொடுக்குறோம். எஸ். Let's dive into verb conjunction in Hindi explained in Tanglish mode. Present tense verb. இதில் verb example கானா, கானானா to eat அப்படின்னு அர்த்தம். For male subject, மே காத்தா ஹூம், நான் சாப்பிடுவேன், ஐ ஈட். மே காத்தா ஹூம்னா நான் சாப்பிடுவேன்னு அர்த்தம், ஃபியூச்சரில் சொல்கிறது. ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன் தான், சாப்பிடுவேன்னு இல்லை, நான் சாப்பிடுகிறேன். யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய் அல்லது நீ சாப்பிடு. தும் காத்தே ஹோ, ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிட்றான். ஓ காத்தா ஹே, இப்போ அவன், அதாவது தேர்ட் பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹிந்தியில் ஓன்னு சொல்லுவோம். அப்போ ஓ காத்தா ஹே, அவன் சாப்பிடுகிறான். யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய். தும் காத்தே ஹோ, ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா மே காத்தா ஹூம். ஃபார் ஃபீமேல் சப்ஜெக்ட், ஃபீமேல் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஈட். ஐ ஈட்னா என்னது? ஃபீமேல் வந்து ஐ ஈட் அப்படின்றத ஹிந்தியில் மே காத்தி ஹூம், காத்தான்றது காத்தி அப்படின்னு வந்து மாறிடுச்சு பாருங்க. மே காத்தி ஹூம். யூ ஈட், தும் காத்தி ஹோ, தும் காத்தி ஹோ ஃபீமேல் ஜெண்டராக இருந்தா. அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் ஓ காத்தி ஹே, ஓ காத்தி ஹே, அவள் சாப்பிடுகிறாள். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஹம் காத்தே ஹே, நாங்கள் சாப்பிடுகிறோம். வி ஈட், வி ஈட்னா நாங்கள் சாப்பிடுகிறோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ஹம் காத்தே ஹே, யூ ஈட், நீ சாப்பிடுகிறாய். ஃபார்முலா சொல்லும் பொழுது நம்ம வந்து சொல்லுவோம் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் வந்து ஆப் காத்தே ஹே, ஆப் காத்தே ஹே. அப்போ ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது தே வரணும். ஜெண்டர் மேலாக இருந்தால் ஆல முடியணும், ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஈல முடியணும். அப்போ காத்தா காத்தி காத்தே. காத்தா அப்படின்னா ஜெண்டர் மேல், காத்தினா ஜெண்டர் ஃபீமேல், காத்தேனா ப்ளூரல் ஃபார்ம். தே ஈட், அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஓ காத்தே ஹே, ஓ காத்தே ஹே. ஸோ இப்போ இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் வெர்பு என்ஸ் இன் தா. மேல் வெர்பு வந்து ஆல முடியுது பாருங்க. ஃபீமேல் வெர்பு வந்து என்ஸ் இன் தி, ஈல முடியுது, காத்தி. ப்ளூரல் ஃபார்மில் எப்படி முடியுது பாருங்க, தேல முடியுது, ஏல முடியுது. அப்போ ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் ஆல முடியும், ஃபீமேலாக இருந்தால் ஈல முடியும், ப்ளூரலாக இருந்தால் ஏல முடியும்.
அப்படின்னா மேல், காத்தி அப்படின்னா ஃபீமேல் ஜெண்டர், சாப்பிடுகிறாள்னு அர்த்தம். காத்தேனா சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்ம். So by in a similar fashion we can learn any language. Now we are going to ask about tenses and verbs in Hindi. Please generate tenses and verbs in Hindi. Click here. So tenses and conjunction for the verb kana. Kana na to eat. Present tense la indicating ongoing or habitual action. Subject வந்து I na Hindi la मैं. மேல் வந்து मैं खाता हूँ. ஃபீமேலில் मैं खाती हूँ. मैं खाता हूँனா நான் சாப்பிடுகிறேன். मैं खाती हूँனா நான் சாப்பிடுகிறேன்றது வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தா. யூவை வந்து இன்ஃபார்மலில் வந்து தும்னு சொல்லுவோம். அதாவது அக்ரிநேயில் சொல்கிறது தும் நீ அப்படின்னு. அதை வந்து மேலாக இருந்தால் தும் காத்தே ஹோ. இங்கே வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் தும் காத்தி ஹோ. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுகிறாய். அதே ஃபார்மலில் அவங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆப். ஆப் காத்தே ஹே, ஆப் காத்தி ஹே. தேர்ட் பர்சனாக இருந்தால் ஓ காத்தா ஹே அப்படின்னா அவன் சாப்பிடுகிறான். அதே இது ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஓ காத்தி ஹே, அவள் சாப்பிடுகிறாள். இதே இது ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் ஹம்மு. அப்போ ஹம் காத்தே ஹே, ஹம் காத்தி ஹே. ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் ஹம் காத்தே ஹே, நாங்கள் சாப்பிடுகிறோம். ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் ஹம் காத்தி ஹே, நாங்கள் சாப்பிடுகிறோம். ஓனா தே, அவர்கள். ஓ காத்தே ஹே, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஓ காத்தி ஹே, ப்ளூரலில் ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் ஓ காத்தி ஹே. அண்ட் தென் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா மே காயா. மே காயானா நான் சாப்பிட்டு விட்டேன். அதே ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் மே காயி. அதே மாதிரி தும் காயா அப்படின்னா நீ சாப்பிட்டு விட்டாய். ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் தும் காயி. யூவை வந்து ஹிந்தியில் ஆப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப் காயா, அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். ஆப் காயி, அந்த அவர்கள் வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் ஆப் காயி, அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். அண்ட் தென் தேர்ட் பர்சனாக இருந்தால் ஓ. ஹீ ஷீ இட்டுக்கு வந்து ஓ ஹிந்தியில். ஓ காயா, அவர்கள் சாப்பிட்டார்கள். ஓ காயி, ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் ஓ காயி. ஹம், ஹம்னா வி. ஹம் காயா, நாங்கள் சாப்பிட்டோம். ஹம் காயி, ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் ஹம் காயி. அவர்கள்னா ஓ. அப்போ ஓ காயா, அவர்கள் சாப்பிட்டார்கள். ஓ காயி, ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருக்கிறதுனால ஓ காயி. அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ் இண்டிகேட்டிங் ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன். அதாவது நடக்க போகிற ஆக்ஷனை பற்றி. அப்போ மே நான் ஐ. மே காவுங்கா, நான் சாப்பிடுவேன். மே காவுங்கி, ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் மே காவுங்கி. தும்னா யூ. அப்போ தும் காவோகே, நீ சாப்பிடுவாய். அதே ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருந்தால் முன்னிலையில் யூவை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா தும் காவோகி. ஆப் காயேங்கே. ஆப் காயேங்கேன்னு அர்த்தம்னா அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆப் காயேங்கி, அந்த அவர்கள் வந்து பெண்களாக இருந்தால் ஆப் காயேங்கி, அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் தேர்ட் பர்சன்னா ஓ. அப்போ ஓ காயேகா, அந்த ஓன்றது வந்து சிங்குலராக இருந்தால் ஓ காயேகா.
ஓ காயேகி. அந்த தேர்ட் பர்சன் வந்து ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஓ காயேகி. ஹம், ஹம்னா வி. ஹம் காயேங்கே, நாங்கள் சாப்பிடுவோம். ஹம் காயேங்கே. அந்த ஹம் நாங்கள்ன்றது வந்து ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஹம் காயேங்கி. ஓனா வந்து அவர்கள். அப்போ ஓ காயேங்கே, அவர்கள் சாப்பிடுவார்கள். ஓ காயேங்கே. அந்த அவர்கள் வந்து ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் ஓ காயேங்கே. ஓ காயேகி. ஓ காயேகி. ஜென்னா இருந்தால் ஓ காயேங்கே. தென் காமன் வெர்ப்ஸ். கானா அப்படின்னா டு ஈட். மே காத்தா ஹூம். மே காத்தி ஹூம், நான் சாப்பிடுகிறேன். மே காத்தா ஹூம், நான் சாப்பிடுகிறேன். அப்புறம் பட்னானா ஸ்டடி, படிக்கிறது. மே படுத்தா ஹூம், நான் படிக்கிறேன். மே படுத்தி ஹூம், நான் படிக்கிறேன். லிக்கானா ரைட்டு. மே லிக்தா ஹூம், மே லிக்தி ஹூம், நான் எழுதுகிறேன். போல்னானா டு ஸ்பீக், பேசுறது. போல்னானா பேசுறது. மே போல்தா ஹூம், நான் சொல்கிறேன். மே போல்தி ஹூம், நான் சொல்கிறேன். சல்னானா நடக்கிறது, டு வாக். மே சல்தா ஹூம், ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் மே சல்தா ஹூம். அதே ஜெண்டர் ஃபீமேலாக இருந்தால் மே சல்தி ஹூம், நான் நடக்கிறேன். சோனானா டு ஸ்லீப், தூங்கிறது. மே சோத்தா ஹூம், மேல் வந்து ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் மே சோத்தா ஹூம். அதே இது லேடியாக இருந்தால் கேர்ளாக இருந்தால் மே சோத்தி ஹூம், நான் தூங்குகிறேன். தூங்கிக் கொண்டிருக்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி in a similar fashion you can learn Hindi through chatting with the ChatGPT. So these are all the generative AI tools for language learning: Duolingo, Busuu, Memrise, Linguist, HelloTalk, ChatGPT. Here Linguist, HelloTalk are the mobile app, and the Duolingo, Busuu, Memrise and the ChatGPT are web platform. So with the help of this language learning AI tool, we can easily learn any languages. And then Google Translate, DeepL Translator and Microsoft Translator are all the translating tools. Suppose if you want to translate from one language to another, for example, if you want to translate English to Tamil and English to French and English to any other language, then we can use Google Translator and the DeepL Translator and the Microsoft Translator. Now let's take a look at the Duolingo and the ChatGPT in a deeper manner.